Welcome back to all. I am Nalini from Orasandhya channel. 20 days 20 classes is going on now. In this playlist, Spoken English course for beginners காக போயிட்டுருக்கு. Now we are in class 17. இந்த class 17ல what we are going to see means modal verbs தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். That is part 2 பார்க்க போகிறோம். part 1ல can, could எந்த இடங்களில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பர்ஃபெக்டாக நம்ம பார்த்துட்டோம். Today we are going to see may and might. Okay, so far you didn't subscribe to Orasandhya channel means please subscribe and support to Orasandhya channel. தொடர்ந்து பாருங்க, நம்பிக்கையோட பேசலாம். Let us get started the class. Modal verbs part 2 இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் may அதனுடைய past moment might பார்க்குறோம். may and might. இப்போது ஒரு யூகம் சொல்கிறோம் இல்லையா, ஊகமாக சொல்வதற்கு ஒரு அஷ்யூம் இல்லைங்களா, ஒரு அஷ்யூம் பண்ணி சொல்லும்போது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு டவுட்டாக தானே சொல்லுவோம். அப்போது மே அல்லது மைட் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த லாம், அந்த சஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே லாம் தமிழில் வரும்போது அந்த லாம் அப்படிங்கிற ஒரு சவுண்டில் தான் வரும், ஒரு சஃபிக்ஸில் வரும். புரியுதுங்களா? சஃபிக்ஸ் அப்படின்னா அந்த எண்டிங் சவுண்ட் அப்படிங்கிறது வந்து லாம், போகலாம் வரலாம் சொல்லலாம் இருக்கலாம் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துலாங்களா. வேர் இஸ் மை பர்ஸ் அப்படின்னு நம்ம கேட்குறோம், ஒரு கொஸ்டின் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு இன்ட்ரோகேட்டிவ் இது. வேர் இஸ் மை பர்ஸ், என்னுடைய பர்ஸ் எங்கே இருக்கிறதுன்னு கேட்குறக்கு அவங்களுக்கு வந்து சரியாக தெரியல. அந்த பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாக சொல்லலாம் இல்லைங்களா. இட் மே பி இந்த ட்ராயரில் இருக்கலாம், அங்கே போய் பாரு, டேபிளில் இருக்கலாம் பாரு, உன்னோட வார்ட்ரோப்பில் வச்சுருப்ப பாரு அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. அதெல்லாமே இட் மே பி அப்படின்னா அங்கே இருக்குதுன்னு அவங்க சொல்ல வரல, இருக்கலான்னு ஒரு அஷ்யூம் பண்ணி சொல்கிறாங்க. அந்த இடங்களில் தான் நம்ம மே அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். அந்த பி அப்படிங்கிறது அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படிங்கும்போது மேபி. புரியுதுங்களா? அந்த லாம் சவுண்டு கண்டிப்பாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். தென் வேர் இஸ் நசீர், நசீர் எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஹீ மைட் பி அட் மாஸ்கில் இருக்கலாம். இது டவுட்டாக மேக் மைட். இந்த இடத்துல ஹீ மேபி வேணாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மாஸ்கில் அவர் இருக்கலாம், மாஸ்க் போயிருப்பார், அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது வென் வில் த ட்ரெயின் அரைவ், எப்போ ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னா இட் மே ஆர் இட் மைட், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இட் மைட் அரைவ் பை 11 AM, 11 AM அப்படி சொல்லலாம். அல்லது இட் மே அப்படி யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்குமே அரைவ் பை 11 AM தான். வரலாம், 11 மணிக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இதையே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மேக்கு இட் மே ரெயின் அப்படின்னா மழை வருமானா வரலாம், மழை வரலாம். ஹி மே கெட் த ஜாப், அவருக்கு இந்த வேலை கிடைக்கலாம். ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறாருன்னா அந்த வேலை கிடைக்கலாம் அப்படின்னா கிடைக்கும்னே கிடைக்கலாம் தான் சொல்கிறேன். ஹி மே கெட் த ஜாப். நெக்ஸ்ட் சி மே செலக்ட் இன் திஸ் கான்செப்ட், இந்த கான்செப்டில் அவள் செலக்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்குள்ளே இருந்தாலும் நம்ம அஷ்யூம் பண்ணுறோம் அவங்ககிட்ட அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்குது, அதனால் வந்து சி மே செலக்ட் இன் திஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த போட்டியில் அவள் செலக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு திஸ் டீம் மே வின், இந்த டீம் வந்து வின் பண்ணலாம், வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்கிறோம். யூ மே கோ நவ், நீ இப்போ போகலாம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆல் திஸ் சென்டென்ஸ் ஆர் டினோட்டிங் டவுட்ஃபுல். சரிங்களா? டவுட்டாக தான் நம்ம சொல்கிறோம், ஒரு அஷ்யூம் பண்ணி அப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த இடங்களில் தான் இந்த மே அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். இப்போ மைட் பாருங்கள், ஹி மைட் கெட் த டிக்கெட் அப்படின்னா இப்போது ஒன் மோர் திங் I would like to say to you, when compared to might to may இப்படி ரெண்டுமே கம்பேர், இந்த மைட்டை வந்து மேயோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மைட் இஸ் மோர் டவுட்ஃபுல் தேன் மே காட்டிலும் மைட் வந்து அதிக சந்தேகங்களை குறிக்கக்கூடிய இடங்களில் யூஸ் பண்ணலாம். அது என்ன சந்தேகம்னு வந்தாச்சுனால குறைந்த சந்தேகம் அதிக சந்தேகம் அப்படி இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது நம்ம பேசும்போது அது சொல்லுவோம், ரொம்ப சந்தேகமாக இருக்குது, ரொம்ப சந்தேகம் அப்படி சந்தேகமாக இருக்குதுன்னு சொன்னால் தட் இஸ் நேச்சர். ரொம்ப சந்தேகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து அதை விட கொஞ்சம் இன்னும் பர்சன்டேஜ் அதிகமாக காட்டுறோம் நம்ம இல்லைங்களா.
அது மாதிரி. இப்போ 90% அப்படிங்கிறதுக்கும் 99க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? அது அந்த மாதிரி. ஹி மைட் கெட் த டிக்கெட் அப்படின்னா அவருக்கு டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப சந்தேகம். சந்தேகம் அப்படின்னா ஹி மை கெட் த டிக்கெட், அவருக்கு டிக்கெட் கிடைக்கிறது சந்தேகமாக இருக்குது. ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னா ஹி மைட் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்லையும் கூட இந்த மைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹி மைட் கெட் த சீட் இன் திஸ் காலேஜ். இந்த காலேஜில் அவருக்கு சீட்டு வாங்கிறது, சீட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து இட் மைட் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த இடங்களில் வந்து ரொம்ப சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி இடங்களில் இந்த சந்தேகம், அந்த சஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் சந்தேகப்படுறது, டவுட் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக மைட் போட்டாலே அந்த மீனிங்கை கொடுக்கும். அந்த சந்தேகங்கிற அதிக சந்தேகமாக இருக்குங்கிறத கொடுக்கக்கூடியது தான். புரியுதுங்களா? அது சி மைட் அலைவ் அப்படின்னா அவள் வந்து பிழைக்கிறது ரொம்ப சந்தேகம், அவ்வளோ சீரியஸ் ஒரு கிரிட்டிக்கலான மொமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா சி மைட் அலைவ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? பிழைக்கிறது. சிமே அலைவ்னா பிழைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சிமே அலைவ் பிழைக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது வந்து ரொம்ப வாய்ப்பு கம்மி, அந்த மாதிரி ரொம்ப சந்தேகம் அப்படி சொல்லுவோம். அடுத்து வி மைட் ரீச் த ஸ்டேஷன் இன் டைம். ஏன்னா டைமுக்கு ஸ்டேஷனை போய் ரீச் ஆகிறது, சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏன்னா டைமே இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் நம்ம இந்த மைட்டு இதுக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ நம்ம வந்து பெர்மிஷன் கேட்குறோம், பெர்மிஷன் கொடுக்குறோம். இது வந்து நம்ம கேன் குட்டில் கூட பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது மே ஐ கம் இன் அப்படின்னா வரலாமா, உள்ளே வரலாமா அப்படின்னு நம்ம வந்து பெர்மிஷன் கேட்குறோம் இல்லைங்களா. மே ஐ கம் இன் அப்படின்னு. மே ஐ யூஸ் யுவர் பென், உங்களுடைய பெனாவை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது பேங்க் போகிறோம், ஏதாவது ஒரு செலான் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்ம பென் கொண்டு வரல இல்லைங்களா, அதனால் நெய்பர்கிட்ட கேட்போம், மே ஐ யூஸ் யுவர் பென் சார், எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ யூஸ் யுவர் பென் அப்படி கேட்கலாம். பென் ப்ளீஸ் அப்படி சில பேர் கேட்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், மே ஐ ஆஸ்க் யூ எ கொஸ்டின். மே ஐ ஆஸ்க் யூ எ கொஸ்டின் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா, நான் உங்களிடம் ஒரு கொஸ்டின் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது மே ஐ மேக் ஏ சஜஷன். இப்போ ஏதாவது ஒரு செயல் ஒரு சஜஷன், நான் ஒரு சஜஷன் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். தாராளமாக சஜஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது மே ஐ மேக் ஏ சஜஷன், ஷியோர் அப்படி சொல்லுவாங்க, டெஃபினெட்லி அப்படி ரிப்ளை கொடுப்பாங்க. இது எல்லாமே நம்ம வந்து அனுமதி கேட்குறது. புரியுதுங்களா? அடுத்தது அனுமதி கொடுக்குறதுன்னா யூ மே கோ பேக் டு யுவர் சீட் நவ். இப்போது ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸில் பேசிட்டு இருக்கும்போது வந்து ஏதாவது ஒன்று தெரியல போடன் அப்படின்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2 சீட்ஸ் முன்னாடி வந்து சொல்கிறாங்க, எழுந்து வந்து சொல்லுவாங்க, யூ மே கோ பேக் டு யுவர் சீட் நவ், இப்போ உங்கள் சீட்டுக்கு நீங்கள் போகலாம் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த இடங்களில் பெர்மிஷன் கொடுத்துட்டோம் அந்த சீட்டுக்கு போகிறக்கு. அடுத்து யூ மே ரிட்டைன் த சிடி as long as you need. இந்த சிடி உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவையோ அவ்வளோ நாள் நீங்கள் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இடங்களில் நம்ம பெர்மிஷன் கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நமக்குன்னு ஒரு ஒரு விருப்பம் இருக்குது இல்லையா, அந்த விருப்பத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா மே பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போது மே யூ லிவ் எ லாங் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் லைஃப் அப்படின்னு நம்மளுடைய விருப்பத்தை ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு பர்த்டே அந்த மாதிரி ஒரு நல்ல நாட்களை வந்து நம்ம விஷ் பண்ணுறோம். வெட்டிங் டே இல்லைங்க, வெட்டிங் ஆனிவர்சரிக்கெல்லாம் நம்ம விஷ் பண்ணுறோம் இல்லையா, அப்போல்லாம் மே யூ லிவ் எ லாங் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் லைஃப், உங்க நீண்ட நாள் நீடூழி வாழணும் நல்லா அப்படி சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறோம், நல்லா ஒரு ஒளிமயமான வாழ்க்கை இருக்கணும் அப்படி இந்த மாதிரிலாம் நம்ம விஷ் பண்ணும்போது நம்மளுடைய விருப்பத்தை தானே நம்ம சொல்கிறோம். அந்த இடங்களில் நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல டவுட்ஃபுல் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது மேக் காட் ஷவர் இஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஆன் ஆல்வேஸ் அப்படின்னு. கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி மே யூ ஆல்வேஸ் ஷைன் இன் வாட் எவர் யூ டூ. நீ எது செஞ்சாலும் எப்போவுமே எது செஞ்சாலும் நீ அதில் வந்து ஷைன் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த இடங்கள்லையும் கூட இதுவும் வாழ்த்துறது தானே. இந்த மாதிரி எல்லாமே கிரீட்டிங்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது மே யூ ஆல்வேஸ் பி பிளெஸ்ட் வித் குட் ஹெல்த்து. எப்போவுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறேன் இல்லைங்களா,
அந்த மாதிரி விஷ் பண்ணும்போது இந்த மே அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா இடங்களும் இந்த க்ரீட் பண்ணுறது ப்ளஸ் பண்ணும்போது நம்ம இந்த மே அப்படிங்கிறத தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த இடங்களில் டவுட்ஃபுல் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கிவிங் அட்வைஸுக்கு மே வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். அறிவுரை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் மே அல்லது மைட் பயன்படுத்தலாம். அது எந்த மாதிரி வரும்னு பாருங்கள். யூ ஷுட் கேரி எ மேப் வென் யூ கோ ஆன் எ டூர் போகும்போது இட்ஸ் எ குட் ஹேபிட். யூ ஷுட் கேரி எ மேப் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய ஃபோன்லேயே வந்து கூகுள் மேப் பார்த்துட்டு தானே போகிறோம். சில பேர் பெரியவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேப் தனியாக ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும், அது கொண்டு போவாங்க. வேர் எவர் தட் கோ மீன்ஸ் இல்லைங்களா. இஃப் யூ டோன்ட், ஒருவேளை அந்த மாதிரி நீ எடுத்துகிட்டு போகலைன்னா யூ மே ஆர் யூ மைட் கெட் லாஸ்ட், வழியை வந்து நீ மறந்துடுவேன் அல்லது வழி தெரியாமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அதுக்காக இந்த இடத்துல கெட் லாஸ்ட், யூ மைட் கெட் லாஸ்ட் அப்படின்னா நீ வழி தெரியாமல் போயிடுவேன், வழி தெரியாது உனக்குன்னு சொல்கிறோம். அதுதான் நமக்கு இது அட்வைஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். யூ ஹேட் பெட்டர் இன்வைட் யுவர் அங்கிள் டு யுவர் வெட்டிங் அப்படின்னா உன்னுடைய வெட்டிங்க்கு உங்கள் அங்கிளை கண்டிப்பாக நீ கூப்பிட்றதா நல்லது, இதுதான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் யூ டோன்ட், ஒருவேளை நீ வந்து இன்வைட் பண்ணலைன்னா யூ மே பி ஆர் யூ மைட் பி அஃபண்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு இழப்பு இல்லைங்களா, அல்லது வந்து அவங்க கிட்டேருந்து ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு நல்லது செய்து நம்ம தவற விடுறோன்னு அர்த்தம் இல்லைங்களா. நம்மளுடைய கடமையை தவற விடுறோன்னு அர்த்தம். புரியுது இல்லைங்களா. அதனால் நம்ம ஒருத்தர்கிட்ட அட்வைஸ் சொல்லும்போது சின்னவங்களுக்கு பெரியவங்க அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, யூ ஷுட் ஹாவ் யுவர் டூ வீலர் சர்வீஸ்டு ரெகுலர்லி. எப்போவுமே இப்போ டூ வீலருக்குன்னா ரெகுலராக வந்து ஒரு 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் சர்வீஸ் கொடுக்குறோன்னா அது கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். இஃப் யூ டோன்ட், ஒருவேளை நீங்கள் சர்வீஸ் பண்ணலைன்னா இட் மே ஆர் இட் மைட் பிரேக் டவுன், அப்பப்போ வந்து வண்டி பிரேக் டவுன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் அட்வைஸ் தான். சரிங்களா. இப்போ நம்ம மைட் அப்படிங்கிறது வந்து கிளியராக பார்த்துருக்குறோம். எந்தெந்த பொசிஷனில் நம்ம யூஸ் பண்ணால் அதனுடைய அர்த்தம் என்ன வருது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா. இது ஒரு தடவை நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன்ஸு தெரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் ரிமைனிங் இருக்கக்கூடியது தொடர்ந்து பார்க்கலாம். Thank you for watching. Bye bye. Let us meet on next class.